அச்சச்சோ என்ன ஜோம்பிஸை துரத்துது. நான் தான் உங்கள் சின்சானு. இன்னைக்கு நான் ரோப்ளெக்ஸில் ஒரு கேம் விளையாட போகிறேன். ஜோம்பிஸ் வர்சஸ் ஹியூமன்ஸ் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறேன். இந்த கேம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கூட பாருங்கள். மொபைல்லேயே நீங்கள் இந்த கேமை விளையாடலாம். முதல்ல ஜோம்பிஸாக நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை ஹியூமன்ஸாக இருக்க போகிறீங்களான்னு கேட்கும். நம்ம எதையாவது செலக்ட் பண்ணோம். நான் முதல்ல ஹியூமனாக தான் இருக்க போகிறேன். நம்ம ஹியூமனாக இருந்து ஜோம்பிஸை அட்டாக் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஹியூமன்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருப்பாங்க, ஜோம்பிஸ்லாம் வேறு ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நம்ம போகலாம். ஜோம்பிஸ் இடத்துக்கு நடந்தே கூட போகலாம், அப்படி இல்லைன்னா இங்கே சில ஃப்ரீயான கார்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம முதல்ல நடந்தே போவோம், அப்போ தான் இந்த இடத்தெல்லாம் நம்ம நல்லா சுற்றி பார்க்க முடியும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெஹிக்கிளை கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த வெஹிக்கிளுக்கெலாம் நம்ம காசு தரணும். ரோப்ளெக்ஸ் காசு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்லாம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ வெஹிக்கல்னு 2 இருக்கும், அதை தான் எடுத்துகிட்டு போகணும். ஜோம்பிஸ் வந்தாங்கன்னா ஷூட் பண்ணுறது தாங்க வேலை. ரொம்ப ஈஸி தான் இந்த கேமு. ஜோம்பிஸ் அவங்க ஏரியாவில் இருப்பாங்க நிறைய பேர், கொஞ்சோண்டு பேர் மட்டும்தான் இங்கே வருவாங்க. இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம ஏரியா மாதிரி தான், ஈஸியாக அவனுங்க கதையை முடிச்சிடலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போய் நம்ம அட்டாக் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல ஜோம்பிஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தர் கார் எடுத்துகிட்டுலாம் கிளம்புறாங்க. அந்த காரில் ஜோம்பி வந்தான்னு நினைக்கிறாங்க. ஜோம்பிஸில் ஆளுங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல நடந்தே அந்த இடத்துக்கு போவோம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்க, ஃப்ரீ காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை எவனா விட்டு போயிருக்கான். அது பாருங்க, நான் ஏறலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே வேற ஒருத்தன் ஏறிட்டான். ஏறக்குறைய ஜோம்பிஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இவனுங்க வருவாங்க. இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி இவனுங்களை கேலி பண்ணணும். ஜோம்பிஸ் எங்கே இருக்காங்கன்னு காட்டவும் நமக்கு செய்து பார்த்தீங்களா. நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் அவனுங்க கூட சண்டை போடணும். இதோ ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போக முடியுமா என்னென்னு தெரியல. நமக்கு ஹெல்த்து வீக்காக இருந்தால் அதுக்குள்ளே போகலாம் போல். பாருங்க, இதில் நான் ஏறணுன்னா ஏறிக்கலாம். பின் சீட்டில் உட்காந்து அவன் கூட போகலாம். அவன் மனுஷன்தான், அவன் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணாம், நம்ம இந்த இடத்த முதல்ல சுற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆளுங்க கூடலாம் சேர்ந்து கிளம்பலாம். ஜோம்பிஸுங்க, ஜோம்பி. ஐயோ, எங்கே அவன் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. ஷூட் பண்ணலான்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பார்த்தீங்களா. ஜோம்பிஸ்லாம் நிறைய பேர் இந்த இடத்துல தான் இருக்காங்க போல. இது பாருங்க, காட்டுது பாருங்க, ஜோம்பிஸ் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்கன்ட்டு. ஐயோ, ஒருத்தன் அங்கே இருக்காங்க. ஷூட் பண்ண ஷூ. ஐயோ, அவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். சரி, எனக்கு சரியாகவும் கரெக்டாக குறி வைக்க தெரில. போக போக தான் கற்றுக்க முடியும் போல். ஐயோ, வந்துட்ட பாரு. ஐயோ பாருங்க, அட்டாக் பண்ணுறாங்க, நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம எப்படியாவது ஐயோ, என்ன காலி பண்ணிட்டாங்க. இதோ இப்படி தான் வருவாங்க. அவனுங்களும் நம்மளை ஷூட் பண்ணலாம், அவனுங்க கடிக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். அவனுங்க கிட்ட ஒரு 4-5 பவர் இருக்கும், அதை வச்சு நம்மளை சாவடிக்கலாம். இப்போ நான் செத்து போயிட்டேன். திரும்பி ஏறக்குறைய அந்த இடத்துலேருந்து வருவேனா இல்லை ஸ்டார்டிங்லேருந்து வருவேனான்னு தெரியல. ஸ்டார்டிங்லேருந்து, ஐயோ என்னங்க ஸ்டார்டிங்லேருந்து வராங்க. திரும்பி அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே விடிஞ்சிருமே. அச்சச்சோ, இந்த வாட்டி வண்டி எடுத்துகிட்டு போகலாமா? வேணாம், நடந்தே போகலாம். நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அங்கே நம்ம பார்த்ததில்ல 2-3 பேர் தான் ஜாம்பிஸாக இருந்தாங்க. நிறைய ஜாம்பிஸ் இருக்கணும், ஆனால் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. பாருங்க, நம்ம முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஆப்போசிட் சைடு போயிட்டுமா? ஆப்போசிட் சைடு போய் தேடிட்டு இருக்கேன் போலங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம். இங்கே பாருங்க, நிறைய கார் இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரீயான 2-3 கார் தான் இருக்குது. இன்னும் யாருமே காணோம். நான் அந்த சைடு போனோம், இந்த சைடு வந்துட்டோம் போல். அதாவது இந்த கூடாலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அந்த சைடு தான் ஜாம்பிஸ் இருப்பாங்க. நான் ஆப்போசிட் சைடு போய் சுற்றிட்டுருக்கேன். அந்த சைடு போனோம். இருங்க, ஆமாங்க, தப்பான சைடு தான் சுற்றிட்டுருக்கேன். சரியான சைடு போனால் தான் அவனுங்களை பார்க்க முடியும். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர்லாம் பறந்துட்டுருக்கு. ஹெலிகாப்டர் கூட ஓட்டலாம். நான் ஹெலிகாப்டர் ஏதாவது சிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஹெலிகாப்டர்லாம் கூட ஓட்டலாம். நான் அது காசு தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது ஃப்ரீயாகவே ஓட்டலான்ற ஆப்ஷன் இருக்குது. இது இங்கே ஒன்று நின்றுட்டுருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா எவங்கிட்டே இது பிடிங்கி உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். வந்தவன் ஜாம்பியா இல்லை மனுஷனான்னு தெரியலையே. மனுஷன்தான் போல். மனுஷனாக இருந்தால் நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. ஆப்போசிட் ஆளுங்களை தான் நம்ம ஷூட் பண்ண முடியும். இவனை ஷூட் பண்ண முடியல. இவன் அப்போ மனுஷன்தான். ஜாம்பி கொஞ்சம் பச்சை கலரில் தெரிவாங்க, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் ஜாம்பி தான் போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் தப்பிச்சு போயிடுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஜீப்பில் வரவனை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அவனுங்க சட்டுன்னு போயிடுறாங்க. ஸ்பீடாக ஓடலாம். ஓடி ஜாம்பி சேர்த்துக்கு போவோம். சப்பாத்தி கல்லின்னு ஒரு செடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அவனுங்க இடம் முழுக்க இருக்குது பாருங்க. அது பாருங்க, எத்தனை செடி இருக்குது பாருங்க.
எங்கே ஒருத்தன் கூட கண்ணில் பட மாட்டான் பாருங்களேன். அது ஜாம்பிஸு நிறையா இருந்தால் காட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷனையும் காட்டுது. இங்கே பாருங்க எத்தனை ஹெலிகாப்டர் வச்சுருக்கீங்கன்ட்டு. மனுஷன் யூஸ் பண்ணுறானா இல்லை ஜாம்பிஸ் யூஸ் பண்ணுறாங்களா தெரியல. இருங்க இதில் என்ன உங்களுக்கு போய் காட்டுறேன். இவங்க அங்கே ஒரு ஜாம்பி தாங்க இருக்கான். அவனை எப்படியாவது காலி பண்ணுங்க. காலி பண்ணிடுறான் எப்படியாவது. டே ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்க. ஹெலிகாப்டர் ஒருத்தன் எடுத்துகிட்டு போனான் பார்த்தீங்களா. இருங்க நம்மளும் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஓட்டுறா இப்படி தான் பறக்கணும். நம்ம எங்கேயாவது இடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஹெலிகாப்டரை விட்டு இதை பார்த்தீங்களா, எங்கேயோ இடிச்சிட்டேன், ஹெலிகாப்டரை விட்டு இறக்கி விட்டுட்டாங்க. வா மனுஷனுங்க குறி வைக்கிறது பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்னைப்பர் கன்னை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக குறி வைக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்க ஸ்னைப்பரை வச்சுன்னும் போது நமக்கு குறி வைக்கிறது ஈஸியாக அவங்களோட கதையும் முடிக்கலாம். அந்த எகிரி போயிட்டுருக்கிறது ஜாம்பியா, அங்கே ஃபுல்லாக ஜாம்பி தானே சுற்றிட்டு இருக்காங்க. இருங்க ஷூட் பண்ணேன் எவனையாது. ஒருத்தன் வரான் பாருங்க நமக்கு பக்கத்தில், இவன் கதையை முடிக்கலாம். அவனும் கன் எடுக்கிறாங்க. இன்னும் கன் எடுக்கல. கன் எடுத்துறான். ஷூட் பண்ணுற சீக்கிரம். கதையை முடிச்சாச்சுங்க. இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் குறி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஈஸியாக அவனுங்களை குறி வச்சு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம போக முடியுமா என்னன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்த்தேன், போக முடியல. இப்போதைக்கு பாயிண்ட் டேபிளில் நான் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு 2-3 பேரை கொலை பண்ணியிருக்கேன். மற்றவனுங்க 2-3 பேரை கூட கொலை பண்ணல போல். அதனால் நான் கொஞ்சம் பாயிண்ட் டேபிளில் முன்னாடி தான் இருக்கேன். கடைசியில் நம்ம நிறைய பேரை ஷூட் பண்ணோன்னா பாயிண்ட் டேபிளில் காட்டும். 3குள்ளே வந்தால் காட்டும், பார்ப்போம் நம்மளை காட்டுதான்ட்டு. ஜாம்பிஸ் அந்த பகுதியில் இருக்காங்க, போய் மொத்தமாக காலி பண்ண வேண்டியது தான். இப்போ குறி வைக்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லாவே குறி வைக்க முடியுது. இந்த ஸ்னைப்பர் கன்னு பெஸ்ட்டு. அந்த சாதா கன்னில் நம்ம சரியாகவே குறி வைக்க முடியாது. இதில் நல்லா கிட்ட காட்டுதா, ஈஸியாக குறி வச்சு காலி பண்ணலாம். நடமாட்டமே. இந்த பாருங்க ஒருத்தன் ஜாம்பி கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவோம் அவனுக்கு. ஐயோ அவன் நம்மளை அவன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷூட் பண்ணிட்டோம். உனக்கு நான் தாண்டா ஹெல்ப் பண்ணேன், மனசில் வச்சுக்கோ. வேறு எங்கே இருக்கீங்க? நம்ம ஏன் இப்படி நடந்து போகிறோன்னு தெரில. இந்த கன்னோட வெயிட்னால நடக்க முடியல போல இவனால். அங்கே ஜீப்பு மட்டும் அனாதையாக நின்றுட்டுருக்கேங்க. அது என்ன மரமாக இது அது ஆளுங்க ரொம்ப லாங்கில் இருக்காங்க போல். ஒருத்தன் சைக்கிளில் வரான் பாருங்க ஜாம்பி. எனக்கு முன்னாடி போகிறவங்க பட்டு நிறைய பேரை ஷூட் பண்ணுறாங்க. நான் குறி வைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருது. இங்கே இருக்கிற ஜாம்பியா இல்லை மனுஷனாக தெரில. 2 முன்னாடி ஷூட் பண்ணிட்டேன் சார். ஐயோ அவன் என்ன ஷூட் பண்ணி கதையை முடிச்சிட்டாங்க. நான் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவன் என்ன ஷூட் பண்ணிட்டான். இல்லை ஜாம்பிஸை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனுங்க கூட சண்டை போடணும். இப்போ திரும்பி நம்ம உயிரோடு வர்றோம்னா ஸ்டார்டிங்லேருந்து வருவோன்னு நினைக்கிறேன். ஐயோ ஸ்டார்டிங்லேருந்து வருவாங்க. இந்த வாட்டி நடந்துலாம் போக வேணாம், ஏதாவது வண்டி பிடிச்சி போவோம். வண்டி அங்கே பாருங்களேன், ஆளுங்க எடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் அங்கே வண்டி வந்துடும், நம்ம திரும்பி உட்காரலாம். இது பாருங்கள், அங்கே பாருங்கள் வண்டி வரணும்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி கொஞ்ச நேரத்தில் இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கே வண்டி. இந்த வாட்டி நம்ம உட்காந்துடணும். ஐயோ நான் உட்காரதுக்குள்ளே வேறு ஒருத்தன் உட்காந்துட்டாங்க. அடப்பாவீங்களா, என்னையும் ஏற்றி விட்டுட்டாங்க என்ன. இப்போ திரும்பி வண்டி வர வச்சு தான் நான் போனோம். பார்ப்போம் கொஞ்சம் வந்துருச்சுங்க, ஏறிடலாம். ஒருத்தன் டிரைவிங் சீட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம பின்னாடியாவது உட்காந்துடலாம். பின்னாடி உட்காந்துட்டேன், கூப்பிட்டு போவோம் போல் நம்மளை. எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களேன். ஆப்போசிட் சைடு போயிட்டுருக்கான். வண்டியை திருப்புறான் கரெக்டான சைடு போகிறான். இப்போ தான் ஜாம்பிஸ் இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறான். போகிற வழியில் இறக்கி விட்டுருங்கண்ணே. எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்களேன். முடிஞ்சிருச்சுங்க, கேம் முடிஞ்சிருச்சு ஒரு டைம். அதான் நான் 3 பேரை காட்டுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன காட்டுறாங்க பார்த்தீங்களா. 3 கொலை பண்ணியிருக்கேன், இன்னொருத்தன் 4 கொலை பண்ணியிருக்கான், இன்னொருத்தன் 2 கொலை பண்ணியிருக்கான். நான் 2வது இடமே பிடிச்சிருக்கேன். இதில் நான் ஜாம்பிஸாகவும் விளையாடலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இருங்க உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ நான் ஜாம்பிஸாக வரேன் பாருங்களேன். மனுஷனாகவும் நம்ம செலக்ட் பண்ணலாம், ஜாம்பிஸாகவும் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஜாம்பிஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பச்சை கலரில் இருப்பேன் பாருங்களேன். மனுஷனாக இருக்கும் போது சாதா கலரில் இருந்துமா, இப்போ பச்சை கலரில் நான் இருப்பேன். இப்போ ஜாம்பிஸாக இருக்கும் போது மனுஷங்களை நம்ம சாவடிக்கிறது தான் டாஸ்க்கு. இது பார்த்தீங்களா, கடிக்கலாம், எச்ச துப்பலாம், ஸ்னைப்பர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த கேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
வேற என்னென்ன கேம்லாம் நம்ம ட்ரை பண்ணி வீடியோவாக போடலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கேம்லாம் விளையாடி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை.